ஹலோ காய்ஸ், இன்றைக்கி ஒரு ஆன்லைன் ஆர்டர் பேக் பண்ணிடலாமா? கஸ்டமர் பார்த்திங்கன்னா நமக்கு தூத்துக்குடியிலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்கங்க. யூஸ்வலாகவே எனக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து 1 ஆர் 2 டேஸில் வந்து டெலிவர் ஆகிரும். இவங்களுக்கு நான் சென்ட் பண்ணி பார்த்திங்கன்னா 1 வீக் கிட்ட வந்து டெலிவரி ஆகலை. நான் கஸ்டமர் கேரில் காண்டாக்ட் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த லைனில் வந்து டெலிவரி கொடுக்குற பர்சன் வந்து லீவு அப்படின்னு சொன்னாங்க. பட் வந்து அது ரொம்ப லேமான ஒரு எக்ஸ்கியூஸ் தான். ஒருத்தர் லீவ்னா இன்னொருத்தர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். 1 ஆர் 2 டேஸ் டிலே ஆகிறது கூட ஓகே. 1 வீக் அப்படின்றப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கஸ்டமர் வந்து ரொம்ப ஸ்வீட்டுங்க. யூஸ்வலாக கஸ்டமர்ஸ் என்கிட்ட எப்படி அப்ரோச் பண்ணுவாங்கன்னா, இன்னைக்கு ஆர்டர் பண்ணி நாளைக்கு வேணும்பாங்க. சில பேர் ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடியே எனக்கு எப்போ வரும்னு தான் கேட்பாங்க. எந்த ஊர் அட்ரஸ் எதுவுமே சொல்லாமல் எப்போ வரும்னு தான் கேட்பாங்க. ஆனால் இந்த கஸ்டமர் ரொம்ப ஸ்வீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நானும் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்களுக்கு டெலிவரி ஆகிற வரைக்கும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். ஃபைனலி அவங்களுக்கு சேஃபாக ரிசீவ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு உங்கள் ஏரியாவில் சர்வீஸ் இல்லை அப்படின்றப்போ நான் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி எங்கள் ஏரியா சர்வீஸ் இல்லைங்கிறாங்க, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் பேசுங்க அப்படின்லாம் சொல்கிறீங்க. அவங்களோட நம்பர் ஆப்வியஸாக என்கிட்ட இருக்காது இல்லையா? எந்த ஊரோட கான்டாக்ட் நம்பரும் எனக்கு கிடைக்காது. ஜஸ்ட் பிகாஸ் நான் கொரியர் பண்ணுறேன் அப்படின்றனால நான் எங்கே கொடுக்குறேனோ அங்கே மட்டும்தான் என்னால் கேட்க முடியும். பட் வந்து உங்களுக்கு பார்சல் டிலே ஆகுது, டிரான்சிட்டில் இருக்குது, அந்த மாதிரி இஷ்யூ அப்படின்னா கண்டிப்பாக என்னால் கேட்க முடியும். எங்கே நான் பார்சல் கொடுத்தனோ அங்கே கேட்பேன். அது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் கூட. பட் உங்கள் ஏரியாவில் சர்வீஸ் இல்லை கொஞ்சம் தூரம் வந்து வாங்கிக்க சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து நான் ஒன்றுமே பண்ண முடியாது என்னோட சைட்லேருந்து. அது வந்து ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்தும் மாறும். ஸோ இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நான் அனுப்புகிற பார்சல்னு இல்லை, சர்வீஸ் இல்லைன்னா எந்த பார்சலுமே அப்படி தான் ஆகும் இல்லையா? ஸோ கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க.